அன்பானவர்களே, இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழியை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு நீங்க யாரையாவது கொலை பண்ணியிருக்கீங்களா? கத்தி எடுத்து குத்திருக்கீங்களா? இல்லை பாளையங்கோட்டை ஜெயிலையோ புழல் ஜெயிலையோ இல்லை கோவை சென்ட்ரல் ஜெயிலையோ எங்கேயாவது இருந்திருக்கீங்களா? இல்லை. அப்போ நீங்க இந்த கட்டளைகள்ல இருந்து நீங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, இயேசு சொல்லுகிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு, வீணனே என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இன்னைக்கு யார்ட்டையாவது பேச மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கீங்களா? கொலைக்கு சமம். யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா? அது கொலைக்கு சமம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கொலை எவ்வளோ செஞ்சிருக்கீங்க? யாரையாவது முட்டாள், ஒன்றுக்காக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? கொலைக்கு சமம். இன்னைக்கு பாருங்க, சகோதர இடத்துல அன்பு இருக்கா? ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் அவன் சொன்னான், அவனுடைய பேர் ஸ்ரீராம். ஏன்டா பஸ்ஸில் கேப் போட்டிருக்கேன், மழை பெய்யல வெயில் அடிக்கலன்னு போது அவன் சொன்னான், இல்லைன்னா நேற்று எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை. நீ என்ன படிக்கிற? 9th, அவன் 6th. உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அவன் ஒரு சேனல் பார்ப்பேனா, நான் ஒரு சேனல் பார்ப்பேனா. கோபத்தில் என் தம்பி ரிமோட்டை உடைச்சிட்டான். அப்படியும் அவனுக்கு கோபம் அடங்கலை. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சேன், நடுமண்டையில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டிட்டானே அப்படின்னு சொன்னான். இப்போ நான் அவனுக்கு பைபிள்லேருந்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்தேன். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு ஆபத்தில் உதவுவதற்கு தான் சகோதரனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்கள் கூட பிறந்த கஷ்டப்படுறாங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. அதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அவங்க கிட்ட பகைச்சிட்டு பேசாமல் வைராக்கியமாக இருப்பான். 2 பேரும் நேசிங்க. கணவர் கூட பிறந்தவங்களே நேசிங்க, மனைவி கூட பிறந்தவங்களே நேசிங்க. அப்படி ஒருத்தரை நேசிக்கிறது தான் வேதாந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இப்படிப்பட்ட கொலை செய்யாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்ட பிள்ளைங்கள் கர்த்தருடைய கரம் இறங்கி இவர்கள் ஆசீர்வதிக்கட்டு. இந்த கட்டளைக்கு எங்களை நீங்களாக்க நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.